எங்களுக்கு பாம்பே என்னை கட்டி கொடுத்தா பாம்பே Johnny back so nicely they used to make it one. So come here to get all type of bag, school bag and everything we used to get. So near to Masjid. இந்த மஜித் இருக்குது பக்கத்தில் மஜித்துக்கு வந்து வடக்கு சைடு நல்ல கடை ஜாலி அது பேர் பேக் கடை பேர் ஜாலி பேக் வாங்க ஜாலியாக பேக் எடுத்துகிட்டு போங்க அதுதான் अच्छा ये जो मस्जिद है ना उसको नॉर्थ साइड में रहते ही अच्छे है सन नदी जंगल है जरा के खरीद सकते हैं स्कूल बैग एंड एवरीथिंग to get it back. I have got it one bag and this is of 160 rupees. I got given 150, 10 rupees less. 10 ரூபா குறைச்சி கொடுத்தாங்க அதனால் பரவாயில்ல 200 பேக் எனக்கு 160 கொடுத்தாங்க ஒரு 10 வச்சுக்கிட்டா நல்லது மறுபடியும் வச்சுக்கலாம் நாங்கள் வந்து வாங்க ஜராக்கு கறி சட்டாச்சு சாமியாட்டு தங்களாக இருக்கும் இந்தியன் நியர் இந்தியன் இங்கே இருக்க பக்கத்தில் இந்தியன் வந்து அந்த மசூதி இன் பிட்வீன் இது இங்கே மசூதிக்கும் வந்து உள்ளே இருக்குது கொசிக்கு வந்து इधर यार मस्जिद इरकम जैसे ना मस्जिद इंडियन मांगो उनको मछली के बीच में रहता है रख के खरीद सकते हैं नंबर भी है तो जाली कम तो जाली एंड के बैक जाली ये तो कड़ाई नार्दन कड़ाई अड़क कड़ाई इंडियन बैंक मस्जिद के इடையில இருக்குது ஈஸ்ட் கிவ இந்த ஜிப்பு ஆல்சோ ஜிப்பு போனாலும் போட்டு கொடுப்பாங்க இப்போ ஆள் இல்லை அதனால் நான் போடல புது பேக்கே வாங்கிட்டேன் இப்போ போக்குறேன்னு तो जीप लगा के जीप नहीं यूज कर नहीं लगा जीप देते ஒரு பேக் போடலை என்ன இது கொஞ்சம் போட்டு தாங்கலை எவ்வளோ தூரம் நானும் ஒவ்வொரு இடமா பேக்கை தூக்கிட்டு வீட்டில் வேறு களவு கிடக்குன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு நமக்கு வந்து பேதியில் போகணும் பேதியில் வீடு கட்டிட்டாது எங்கள் அப்பா பென்ஷன் வரும் உள்ளது எடுக்கணுமா உள்ள அது ஜிப்பு தான் போய்ட்டு நான் ஊக்கம் மாட்டிட்டு எடுத்தாரு ஜிப்பு இல்லாமல் முன்னால் நான் பொட்டல்பூரில் போடுவேன் கடையத்தில் அங்கே தப்பாங்க பிளாஸ்டிக் ஆள் எங்கே போனாங்கன்னு தெரியும் நான் தான் உங்களே போட்டேன் இங்கே ஜிப்பு வந்து போட்டு தருவாங்க அவங்க யாரோ அண்ணனும் தம்பியாக வெளியே போயிட்டாங்க வந்து ஜிப்பு மாட்டிக்காங்கன்னு சொல்லிட்டேன் சரி கடை கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடும் நல்ல பேங்கில் ஏசி சூப்பராக இருக்கும் ஏசியில் உட்காந்துக்கிட்டு வெளியே வரணும் சூப்பராக இருக்குது ஏசி கொஞ்சம் வேணுமா தச்சு கொடுங்க கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண முடியும் இந்த பேகு அடியில் பூரா பிஞ்சு போச்சு அப்போ சரி ஒரு பேக் எடுத்தாச்சு கீ வாங்கணும் 2 கீ வாங்கணும் சீட்டு வாங்கணும் இந்த பேக் கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண முடியும் அழகா எல்லாரும் ஃப்ரெண்டை கூப்பிடுவாங்க உங்களை பாட்டு பாடி வர வைக்காங்க என்னன்னு பாட்டு பாடி வர வைப்பாங்க என்னன்னு கேட்காம போகலாமா பாட்டு பாடி உங்களை யார் உலகத்தில் யாரா பாட்டு பாடி வெல்கம் பண்ணுவாங்களோ அவங்கள பாட்டு பாடி வெல்கம்
ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபா சம்பாதிக்கணும். ஆமாம், உழைக்காங்கல்ல, சும்மாவா உழைக்கணும்ல. கடை கப்பல் வச்சிருக்காருல, வேற என்ன, அவரு உழைப்பாரு, நம்ம உழைக்கணும். சும்மாவா பணக்காரன் ஆகுது? ஃபஸ்ட்டு அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க, சங்கடப்பட்டிருப்பாங்க. சும்மா ஒரு நாளைக்கு 1,00,000னா, ஒரு நாளைக்கு 1,00,000னா சும்மா வந்துடுமா? அதான் சும்மா சும்மா உழைக்க முடியுமா? எனக்கு வந்து நல்ல ஆட்சி வந்து சிஎம்சி ஆட்சி கூட வேலை தராது. விஜய் ஆட்சி வந்து எனக்கு கரண்டே இல்லாமல் கரண்ட் இல்லை. ஆமாம், நீங்கள் வந்து சேல் பண்ண ஐடியா ஸ்கீம்ஸ் கரண்ட் இல்லைன்னா கஷ்டம். அதாவது எப்படி இல்லாதான் உங்களுக்கு கூட ஈரத்தை கொடுக்கலாம். கரண்ட் இல்லைன்னா கஷ்டம்ல. எது இருந்தாலும் எல்லாம் இப்போ எவா நெருங்க அந்த காலத்தில் அம்மி அரைக்காது, பொம்பளை வேலை தாண்டி அதுக்கு போய் எண்ணெய் அடிக்க. இப்போ எவா அம்மியில் போட்டு அரைக்கா? கரண்ட் இல்லைன்னா நீனும் பட்டியாகட நானும் பட்டியாகட. ஹோட்டல் எதுக்கு இருக்குது? ஹோட்டலுக்கு ஓடு. ஹோட்டலுக்கு புரோட்டா வாங்கிட்டு வா. நம்மளால அம்மியெல்லாம் அரைக்க முடியாது. ஆமாம், அம்மியெல்லாம் அரைக்க முடியாது. நீ திங்கணுன்னா தின்னு, திங்கல்னா போ. அப்படி தான் இந்த காலம். அந்த காலத்தில் 16 பிள்ளை பெத்தாவோ மாங்குன்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அரைச்சி பழைய சோறு துவையல்னாலும் புருஷனுக்கு கொடுக்கணும்னு அரைச்சேன். இந்த காலத்தில் எவா பொம்பளையும் வேலைக்கு அல்ல, பொம்பளையும் உழைக்க போகிறான், ஆம்பளையும் போகிறான். உனக்கு மேலே நான் உழைக்கேன். நான் ஃப்ரிட்ஜி அரைச்சோம்னா நீ இன்னொன்று அரை விதை இதை கிடக்கு. என்னத்தையா ஒரு விதை கனகாம்பர விதை, அதை சொல்ல கனகாம்பர விதை இருக்குல்ல, அதை வச்சு என்ன தெரியாது. மேலே பூரா விழும். அதுக்கு தான் தூசியை பூரா என்ன இதில் எடுத்து. நான் யூடியூப்பர், ஒரு தூசியை கூட வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ஆமாம், தூசி என் சேனலே இருக்கு. ஆமாம், 10 சேனல் இருக்கு, 4 சேனல் ரன்னிங். எனக்கு பிறந்தது பிள்ளையார் குளம். ஆமாம், இளைய பெருமாள் தெரியுமா? மொன்னாமகை அங்கே இருந்தார். அவர் தோட்டம் மேற்க, எங்கள் அப்பா தோட்டம் கிழக்க. இளைய பெருமாள் தெரியுமா? இளைய பெருமாள் ஆமாம், அது கிழக்க உள்ள தோப்பு தான் எங்கள் அப்பா தோப்பு. என் தம்பிக்கு எழுதி கொடுத்துட்டேன். எங்கள் அப்பா என் தம்பிக்கு எழுதி கொடுத்துட்டு. எனக்கு 2 பையன், பெரிய பையன். நானா எம்எஸ்சி, எம்எடி, எம்ஃபில் நிறைய படித்தவா. நான் டீச்சர் வேலை 28 வருஷம் பார்த்தேன். முஸ்லீம், உருது எல்லாம் தெரியும். உருது காலேஜில் வேலை பார்த்தேன். உருதே தெரியாமல் பாம்பேயில் போய் எல்லாம் கற்றுக்கிட்டேன். பாம்பேயில் போய் இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி, உருது 7 வருஷம் உருது காலேஜில் மொழியே தெரியாமல் வேலை பார்த்துருக்கா. அப்போ எவ்வளோ மூளை, மொழியே தெரியாது. சும்மாங்க இந்த ஹிந்தி வைக்க மாட்டுக்கான். இதில் கூட ஒரு பூட்டு போட்டுடலான்னா அப்படி நீல பூட்டு போட்டுடலான்னு அப்படி ஒரு பூட்டு இது 2ஐயும் சேர்த்து நீல பூட்டு அப்படி போட்டுக்கலாம். அதுக்கு தான் பக்கத்தில் வச்சுருக்காங்க. நீல பூட்டு இருக்குல்ல, ஏதாவது ரூபா வச்சா நீல பூட்டை போட்டு வச்சுக்கணும். ஆமாம், எனக்கு எங்கள் அப்பா பென்ஷன் வரும். வீடு கட்டுத சரியாக கட்டாமல் தப்பாக கட்டி பாம்பே மாடலு. ஆமாம், எங்கள் அப்பா டீச்சரு. எங்கள் அம்மா கோயம்பேடு சீதாரபுரம் தெரியுமா? இளைய பெருமாள் தெரியுமா? ஆமாம், அவர் ஆமாம் பொன்னிச்சாமி நாடார். பொன்னிச்சாமி அந்த ஸ்கூலில் தான் எங்கள் அப்பா வேலை பார்த்தாரு. அவர் ஹைட்டமாகி ரிட்டையர்ட் ஆன பிறகு எங்கள் அப்பா ஹைட்டமாக இருந்தாங்க. அவர் இல்லைல்ல இருக்கா? அப்படியே அவன் அங்கே இருக்கார். அவன் அங்கே இருக்கா. வாசிக்கு தெரியுங்களா? எங்கே இருக்கான் பன்னீர் வீடு?
இங்கேயா இருக்கு பன்னீர் வீடு அழகாச்சி பக்கத்தில் பன்னீர் வீடு இங்கேயா இருக்கு ஆ அதான் அழகா போடுதியல ரைட்டு தான் இருந்தாலும் நானும் இங்கே இருங்க இதை தூக்க முடியாமல் தூக்கி அங்கே இருக்கு இங்கே வரைக்கும் எனக்கு தலைவிட்டு இப்போ ஜிப்புக்கு எவ்வளோ எடுத்திய 320னா 80 ரூபா அடிச்சியலோ 80 ரூபா அடிச்சிருக்கேன் அம்மா 80 ரூபா அடிச்சேன் இதுக்கு 100க்கு கழிச்சிருங்க 400க்குலாம் மீதி 80 எதுக்கு 100 ரூபா இதுக்கு எவ்வளோ 150 இதுக்கு போட எவ்வளவு இது 30 இது போட இது போட 30 ரைட்டு 10 ரூபா குறைச்சி ரைட்டு இதுக்கு 30 ஒரு காலம் இதுக்கெல்லாம் 20 ரூபா கொடுப்பாங்க இப்போ என்ன செய்ய இந்த வீடை கட்டிட்டுங்க இருங்க தாலியை கூட விற்றாச்சு என்ன செய்ய தாலி கூட கிடையாது ஆம்பளை பேவிலையில் 2 பேவிலைகளுக்கு எல்லாம் விற்று 10 ரூபா கூட ஆமாம் குறைச்சி என்ன செய்ய கஷ்டப்பட்ட ஆளு கிடையாது வீடு வாசம் எல்லாத்தையும் கட்டிட்டு பிச்சை எடுத்து பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் போட்டு பிச்சை எடுக்காப்புல இருக்கு எனக்கு நல்லதா போச்சு அந்த பேக்கை உள்ள வச்சு நல்லா பேக் ஆகிட்டு அல்லது கையை காலை இழுத்துக்கிட்டு போகுது பேக்கு இப்படி தொங்க விடுது அங்கே இருங்க ரத்த ஓட்டம் போகமுண்டுக்கு அந்த பேக்கை உள்ளே வச்சுட்டேன் இங்கே இருங்க உள்ள இதுக்குள்ளே வச்சுட்டேன் எல்லாம் நல்லா அழகான பேக் ஆகிட்டு இப்படி பேக் இருந்தால் வாங்கி
கிளம்பும் ஊரில் பெருமைக்கு மாரடிக்கும். நெல்லையருக்கு புதைக்கப்பட்ட மதுரை குழந்தை உடலை தோண்டி எடுத்து பரிசோதனை பெற்ற இடம் போலீஸ் தீவிர விசாரணை. நத்திக்குளம் அருகே பயங்கர ஓய்வுபெற்ற சத்துணவு பெண் பேச்சாளர் குத்தி கொலை, 10 பவுன் நகைகள் கொள்ளை. இனிமேலாவது தெரிந்து கொள்ளட்டு தவைக்க மிளகு போர்கள் ஒப்பந்தம். டாஸ்மாக் 20% தான் ஊதிய உயர்வு. நெல்லையருக்கு பிடிக்கப்பட்ட மதுரை குழந்தை உடலை தோண்டி எடுத்து பரிசோதனை பெற்ற இடம் போலீஸ் தீவிர ஓய்வுபெற்ற சத்துணவு பெண் மேற்கொலை குத்தி கொலை தவைக்க எம்எல்ஏ புகார் கண்ணன் அதிரடி. 1 லட்சம் மாமல் கேட்டு மிரட்டுகிற எம்எல்ஏ மறுப்பு. பிறந்த நாளைக்கு ருசி ஆய்வு கொலை செய்யப்படுது. 4 எம்எல்ஏ முதலமைச்சர் வெற்றிக்கு எதிர்த்து வழக்கு. ஜாமீன் எதிர்த்து நெல்லையருக்கு பிடிக்கப்பட்ட மதுரை